அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த பையன் பேரு முகமது ஹுசைன். மூல வளர்ச்சி கம்மியான ஒரு பையன். அவங்க வாப்பா பேரு பரக்கத்துல்லா. இவங்களுக்கு திருச்சி, சொந்த ஊர் வந்து திருச்சி. இவங்க நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, ஏதாவது ஒரு மருத்துவ உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. நான் உங்களுக்கு இந்த செய்தி என்ன செய்யறேன், கொடுக்குறேன். நீங்க அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய பாதையில இந்த பையனுக்காக மருத்துவத்துக்கு உதவி செய்யுங்க. அவனுக்கு அந்த வயிற்று வழியாதான், இந்த பக்கம் இந்த இடத்து வழியாதான் உணவே என்ன செய்யுது. 13 வருட காலமாக அப்படித்தான் உணவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பையனுக்காகவே தான் அவங்களோட எல்லா நேரங்களையும் காலத்தையும் செலவிடுறாங்க. சாதாரண கூலி தொழிலாளி தான் அவருக்கு பொருளாதாரங்கிறது பெரிய அளவுல வர்றதில்லை. ஆனா அந்த மருத்துவ செலவு மட்டுமே மாசம் 18,500 ரூபாய் செலவாகுதான். அப்ப அல்லாஹ்வுக்காக உதவி செய்யுங்க. ஆனா நீங்க பிறருடைய சிரமத்தை நாம போக்கும்போது நம்முடைய சிரமத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் போக்குறான். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் என்பதே பிறர் நலன் நாடுறதுதான். அந்த அடிப்படையில இந்த பையனுடைய மருத்துவத்திற்காக எவ்வளோ, நீங்க இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் உங்களால எவ்வளவு உதவ முடியுமோ உதவி செய்யுங்க. இது ஹக்கான விஷயம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதையில நீங்க என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு சேமிப்பு தான். அது வந்து நஷ்டமே, அந்த வியாபாரத்துல ஒருபோது நீங்க நஷ்டத்தை காண மாட்டீங்க. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தர்றவனா இருக்கான். நமக்கு ஆரோக்கியமான பிள்ளையை தந்திருக்கிறான், நல்ல ஒரு இருப்பிடத்தை தந்திருக்கிறான், நல்ல உணவை தந்திருக்கிறான். அந்த இடத்துல இன்னொருத்தர் இல்லாமையில என்ன செய்யறாரு, கஷ்டப்படுறாரு, இருந்தும் அவருக்கு ஒரு பெரிய சோதனையா இருக்குத அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை அல்லாஹ்வுடைய பாதையில இது போன்ற மக்களுக்கு செலவிடுங்க. அதிகமாக உதவி செய்யுங்க. அந்த பையனுக்காக பிரார்த்தனையும் செய்யுங்க.